வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கான பிஎன்எல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு கேம்லிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ட்ரேடிங்னா என்ன? ஸோ ட்ரேடிங்னா ஒரு வர்த்தகம், அவ்வளோதான். சரிங்களா? ட்ரேடு வந்து என்ன பண்ணுறோன்னா, கொடுக்கறது வாங்கிறது, அது நடக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷனை தான் வந்து ட்ரேடிங்ன்றது சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ரேடிங் வந்து கேம்லிங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிஸ்னஸ். இதை நீங்கள் அந்த பிஸ்னஸை தான் பார்க்கணும். இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேமாக பார்க்குறதுக்கு ஏன் வந்து அது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ரொம்ப வேகமாக இருக்குது. சரிங்களா? அந்த கொடுக்கல் வாங்கல்ன்றது வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்கும் கேம்லிங்காக ஒரு தெரியுது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் அ கேம்லிங். ஓகேங்களா? இது வந்து வர்த்தகம் தான். அதை நீங்கள் கேம் ஆடக்கூடாது. அதில் அதை கேமாக கன்சிடர் பண்ணி நீங்கள் நினச்சிட்டு ஆடக்கூடாது. அதை வந்து எப்போ எடுக்கணும், எப்போ ஒரு பொருளை வாங்கினா அதோட விலை ஏறும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதை எப்போ விற்கணும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுதான் ட்ரேடிங். ஓகேங்களா? அதை தவிர்த்து நீங்கள் வந்து காசு போட்ட உடனே குயிக்காக காசு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா லாட் சைஸை போடுறது, அதுதான் கேமில் போய் ஜாயின் பண்ணுவோம். அப்போ ட்ரேடிங் வந்து கேமாக இருக்கிறது இல்லை. நீங்கள் தான் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அதை கேம் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் அந்த ட்ரேடிங் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு கேம் மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க நிறைய விஷயம் தெரிஞ்சு போகும்போது தான் எனக்கு புரிஞ்சது, இது அந்த மாதிரி அணுகுனா கண்டிப்பாக லாஸ் பண்ணுவோம் தான். அந்த மாதிரி அணுகக்கூடாது. ஸோ என்ன பண்ணும், உங்களுக்கு பையராக இருக்க உங்களுக்கு செட் ஆகுதா, இல்லை செல்லராக இருக்க உங்களுக்கு செட் ஆகுதா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஒரு கேம் கிடையாது, இட்ஸ் பக்கா பிஸ்னஸ்ஸு. அதை எப்படி அணுகணும் அப்படின்ற முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுப்பீங்க. இதை தாண்டி பெருசாக வந்து நான் பண்ண போகிறேன், இல்லை நிறைய காசு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு ஆசையில் அதிகமாக காசை கொண்டு வந்து போட்டு அதிகமாக லாட் சைஸ் அதிகமாக்கி ஹீரோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா, ஹீரோ இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஸோ அதெல்லாம் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இதில் நிறையா விஷயம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங்ன்றது கொடுத்தல் வாங்கல். அப்போ எப்போ வாங்க போகிறோம், அதை திரும்ப எப்போ விற்க போகிறோம். ஸோ பொருளோட விலை ஏறினா வந்து நம்ம விற்போம், அவ்வளோதானே. இதுதான் ட்ரேடிங். அதனால் நீங்கள் ட்ரேடிங் வந்து நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேடிங்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் கடைக்கு போயிட்டு காசை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கினா அதுவும் பேர் தான் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் டெய்லியும் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ட்ரேடிங்கோட மீனிங்கை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. சரிங்க? ட்ரேடிங்னா கேமிங்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அதை கேம் மாதிரி கொண்டு போனால் அது கேம் தான். ஸோ ட்ரேடிங் வந்து கேம் இல்லை, நீங்கள் கேம் ஆடாதீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னன்னு பார்த்துடலாம். எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்தேன், எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், எப்போ நான் அதை விற்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக இப்போ காட்டலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டு. எனக்கு மார்க்கெட் அரௌண்டு ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் சடனாக இங்கேருந்து ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு மேலே தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து எனக்கு ஒரே சடனாக ஃபால் ஆகி கீழே முடிஞ்சோடனே ஸோ ஒரு ஜிக்ஸாக்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு இப்படி போயிட்டு திரும்ப இப்படி கீழே வரும்போது நான் இந்த இடத்துல எடுக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறது, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது தான் நான் ஜிக்ஸாக்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ எனக்கு மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வந்துக்கிட்டே இருந்தது. அதேமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் ஐ கேன் கோ ஃபார் த ட்ரேடுன்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதேமாரியே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லோ ஜிக்ஸாக், இந்த ரெட் கலர் கேண்டில் வந்துகிட்டே இருந்து திடீர்னு ஒரு க்ரீன் கலர் கேண்டில், அந்த க்ரீன் கலர் கேண்டிலை பீட் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் வந்தோன்னா நான் இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன். சரி, என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நான் செட் பண்ணேன். அது வரையும் வரதுக்காக வெயிட் பண்ணேன். டார்கெட் போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அந்த டார்கெட் வந்து எனக்கு வந்து உடனே வந்து இந்த ஸ்பைக் அடிச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த கேண்டிலே எனக்கு வந்து டார்கெட் ஆக்சுவலாக ஹிட்டு. ஆக்சுவலாக நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அது ஐ மீன் என்ன சொல்கிறதுனா, ப்ராஃபிட்டை வந்து கீழே தள்ளி வைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு டக்குன்னு வந்து அடிச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து டார்கெட் அடிச்சனால நான் சரி ஓகேன்ட்டு விட்டுட்டேன். சரிங்களா? இந்த ட்ரேடை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் முக்கியமாக நான் வாட்ச் பண்ணுறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கால் சைடில்
நல்ல 24,000 மேலே இருந்து, அதாவது 2450 நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இந்த கேண்டில் முடியும் போதே, எனக்கு இந்த ரெண்டாவது கேண்டில் முடியும் போதே நல்லா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சதை நான் பார்த்தேன். ஸோ அதுமாரி ஆர்எஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஏரியாவிலேருந்து இதுதான் ஓவர் பாட் ஏரியா. இங்கிருந்தால் எனக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஒரு ஜிக்ஸாக் சொன்னல, எக்ஸாக்டாக ஜிக்ஸாக். ஸோ இந்த ஜிக்ஸாக் எனக்கு இங்கேயும் கன்ஃபார்ம் ஆச்சு, இங்கேயும் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் ஜஸ்ட்டு ட்ரேட் எடுத்துட்டேன். பட் க்ளோஸ் பண்ணும் போது நான் இந்த ஓவர் சோல்டு ஏரியாவில் க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். பட் ஓகே, அது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, அது வேறு கதை. சரிங்களா? ஸோ இந்த ட்ரேடு திரும்பவும் சொல்கிறேன், ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஆர்எஸ்ஐ கூட ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணும், அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஆட் பண்ணும். அது கூட இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணும், கேண்டில் ஸ்டிக்கு பிரேக் அவுட் கொடுத்ததா இல்லையா. ஓகே, அந்த பிரேக் அவுட்டு அது ஒரு இன்னொரு விஷயம். ஒரு 4 கேட்டகரி சேர்ந்தது தான் வந்து ஒரு ட்ரேடு. ஸோ சிம்பிளாக வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் ஒரு கேண்டில் மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் ப்ராஃபிட் இருக்கும், 2 நாள் ப்ராஃபிட் இருக்கும், 3 நாள் லாஸ் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம திரும்ப அது எதுக்குள்ளே வரும்னா மணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு 4 கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அது உண்மையாலுமே நல்ல என்ட்ரியாக இருக்கும். டெய்லியுமே நம்மளால் ப்ராஃபிட் மேக்கிங்கிறத பண்ண முடியும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஆப்ஷன் செல்லிங்கில் இன்றைக்கி ஒரு 1400 ருபீஸ்ட்டை பண்ணேன். இதில் முக்கியமான இன்னொன்று கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிஃப்டி சார்ட்டை மட்டும் பார்ப்போம்னா பார்த்தீங்களான்னு வச்சுக்கலாம், அது மட்டுமும் பார்க்கக்கூடாது, ஆப்ஷனோட சார்ட். அதுதான் இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லோ வந்து இங்கே கட் ஆகிடுச்சு. ஆனால் ஆப்ஷன்ஸில் எனக்கு நிஃப்டியில் க்ளோஸ் வைக்கல. ஆனால் இந்த லோ எனக்கு இந்த கேண்டில்லே எனக்கு லோ வந்து ப்ரீவியஸாக இருக்கிற லோ கட் ஆகிடுச்சு. அப்போனா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத இந்த இடத்துல காட்டுது. ஸோ அப்போ என்னோட என்ட்ரி நான் எந்த இடத்துல போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 163 எல்லோ கலர் என்னோட என்ட்ரி 163ல் என்ட்ரி எடுத்தேன். ஸோ டார்கெட் சிம்பிளாக மூவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக 140 கிட்ட மூவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து அதுக்கு முன்னாடி இங்கே 140 கிட்ட பார்த்தீங்கன்னா 140 இல்லை, இங்கே வரும்போது தான் ஆர்எஸ்ஐ 140 வந்தது. ஸோ 140 இருக்குது. அப்போ நம்ம வந்து இன்னும் இருக்குது, எனக்கு ஆர்எஸ்ஐ இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற போது எனக்கு நான் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கணும் 119ல் ஒரு 20 பாயிண்ட்ஸ் எர்லியராகவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனிவே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட டுடே P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ. பார்த்தீங்கன்னா இதுதான் 1465 ரூபாய் நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஸோ 163 என்னோட என்ட்ரி, 140 என்னோட எக்ஸிட்டு. இது வந்து ஆப்ஷன் செல்லிங்கு, அதனால் செல் பண்ணது நான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 163 செல் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் எங்கே வச்சுருக்கேன்னா 140 வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 23 பாயிண்ட்ஸ் நான் வந்து இந்த ட்ரேடில் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுவே ஆப்ஷன் பையிங்கில் நிறையா லாட் போட்டால் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த தாட்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் மாதிரி கொண்டு போங்க, அதுதான் நல்லது. இது ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடைக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், தட்ஸ் இட் டுடே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்க, எங்கே எடுத்தேன், எப்படி எடுத்தேன், எதனால் நான் க்ளோஸ் பண்ணேன், ஏன் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், இல்லை ப்ராஃபிட்டை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நீங்களும் சப்போஸ் என் கூட ட்ரேட் பண்ணணும், என் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும், என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா என்னோட மெம்பர்ஷிப்பில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பர் மந்த் 179 rupees தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிட்டு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாகவே நீங்கள் பிங் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.